ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 3 பெஸ்ட்டான ஹாலிவுட் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற 3 படங்களுமே வித்தியாசமாக இருக்கும். டைம் ட்ராவல், மல்டிவர்ஸ், மைண்ட் கேம் எல்லாமே கலந்துருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசியாக பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரீடெஸ்டினேஷன். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு டைம் ட்ராவல் ஏஜெண்ட் பாஸ்ட்டுக்கு போய் ஒரு பாம் பிளாஸ்ட்டை தடுக்க போகிறாரு. அப்படி தடுக்க ட்ரை பண்ணும்போது ஒரு அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுது. அதனால் மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஒரு பார்ட்டெண்டரை மீட் பண்ணுறாரு. அந்த பார்ட்டெண்டர் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகமான கதையை சொல்கிறாரு. அந்த கதை என்னென்னா, அவர் முதல்ல பொண்ணாக தான் பிறந்தார். அதுக்கப்புறம் ஒருத்தரை காதலிக்கிறாரு. அந்த காதலனை மேரேஜும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குழந்தையும் பிறக்குது. அதுக்கப்புறம் இவர் ஆணாக மாறிடுறாரு. இதுதான் அந்த கதை. இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, இந்த படத்துலேயும் சரி அந்த கதையிலையும் சரி என்ன ட்விஸ்ட்டுனா, அந்த காதலன், அந்த குழந்தை, அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்க ஏஜெண்ட், இந்த படத்தோட வில்லன் எல்லாருமே ஒரே ஆள் தான். ரொம்பவே குழப்பமாக இருக்கா? படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒரு டைம் லூப்பில் சிக்கி தனக்குத்தானே அப்பா, அம்மா, குழந்தை எல்லாராவும் மாறின ஒரு விசித்திரமான டைம் லூப் படம் தான் இந்த படம். கண்டிப்பாக பாருங்கள். ஒரு 2-3 வாட்டி பார்த்தா தான் இந்த படம் புரியும். கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிறது கோஹரன்ஸ். இது ஒரு செம்ம புத்திசாலியான படம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு நாள் நைட் 8 ஃப்ரெண்ட்ஸ் டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது ஒரு வால் நட்சத்திரம் பூமியை கடந்து போகுது. அதுக்கப்புறம் கரண்ட் கட் ஆகுது. இவங்க எல்லோரும் பயந்து போய் வீட்டுக்கு வெளியே போய் பார்க்குறாங்க. அப்போது ஒரு வீட்டில் மட்டும் லைட் ஆனில் இருக்குது. என்னன்னு எல்லோரும் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா இவங்களே மாதிரியே அதே 8 பேர் டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை பார்த்து பயந்து போனவங்க மறுபடியும் வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த வால் நட்சத்திரம் கடந்து போனதுனால பூமியில் நிறைய மல்டிவர்ஸ் கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால் எல்லா யூனிவர்ஸும் ஒன்றா கலந்துருச்சு. இதனால் இவங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை. தப்பி தவறி வெளியே போய்ட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க எந்த யூனிவர்ஸுக்கு போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே போயிட்டு உள்ளே வந்துடுறாங்க. இதனால் நிறைய குழப்பம் ஆகுது. இதனால் அந்த 8 பேரும் மாற்றி ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் போயிடுறாங்க. இதுதான் இந்த படத்தோட முழு கதையே. கிளைமேக்ஸில் இந்த படத்தோட ஹீரோயின் இன்னொரு யூனிவர்ஸுக்கு மாறி போயிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த யூனிவர்ஸில் இருக்கிற இவங்களே மாதிரியே இருக்கிறவங்கள கொன்னுட்டு அந்த யூனிவர்ஸில் செட்டில் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும். அப்போது ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் உங்களை ரொம்பவே ஷாக் ஆகும். கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு செம்ம த்ரில்லிங்கான அண்ட் குழப்பமான படம். முதல்ல பார்க்க போகிறது சோர்ஸ் கோடு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு ட்ரெயினில் இந்த படத்தோட ஹீரோ தூக்கத்துலேருந்து எந்திக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா அவருக்கு அவர் யாருன்னே தெரியலை. பக்கத்தில் பார்த்தா ஒரு அழகான பொண்ணு உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 8 நிமிஷம் போகுது. திடீர்னு அந்த ட்ரெயின் பாம் பிளாஸ்ட் ஆகி வெடித்து செதறுது. நம்ம ஹீரோ இறந்துட்டாருன்னு பார்த்தா திடீர்னு ஒரு லேப்லேருந்து எந்திக்கிறாரு. அப்போ தான் அந்த லேபில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அந்த ட்ரெயின் ஏற்கனவே பாம் பிளாஸ்ட் ஆகி வெடிச்சிருச்சு. அப்போ அந்த ட்ரெயினுக்குள்ளே இருந்த ஒருத்தரோட மூளைக்குள்ளே தான் நீங்கள் இப்போ இருந்தீங்க. ஸோ இறந்தவங்களோட மூளைக்குள்ளே போக முடியும், அவங்களோட வாழ்க்கையை வாழ முடியும். அதுவும் அவங்களோட கடைசி 8 நிமிஷம் வாழ்க்கையை தான் வாழ முடியும். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பண்ணீங்க. மறுபடியும் பண்ணுங்கள். அந்த ட்ரெயினில் உண்மையிலேயே பாம் வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறதா உங்கள் மிஷின். கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் திரும்ப அந்த 8 நிமிஷம் வாழ்க்கையை வாழ்கிறாரு. கடைசியில் அந்த பாம் வச்சவரை கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறத அந்த படத்தோட முழு கதையே ரொம்ப விறுவிறுப்பாக போகும். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்த 3 படங்களில் உங்களுடைய ஃபேவரேட் எது? 3 படமே கொஞ்சம் குழப்பமான படம் தான். கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.